ஜாலியா வெளியே போலான்னா மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டும். மஞ்சு, என்ன இப்படி ஒழுக்க நினைச்சிட்ட? ஐயோ, இது நமக்கு தெரிஞ்ச கோட்டைதான். மழை நிக்கிற வரைக்கும் நாம 2 பேரும் ஏதாவது ஒரு ரூம்ல சும்மா கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா? ஹோட்டல் ரூம்லயா? இது நம்மளோட ஹோட்டல் தான். இவன் எனக்கு உயிரான நண்பன். உன் பேர் என்னப்பா? மதன். மதன். இவன் ஹோட்டல் தான். இது ஒரு கோவில் மாதிரி வச்சிருக்கான். ஆமா சார், ஒரு வாரமா நம்ம ஹோட்டல்ல ரைடு பண்ணவே இல்ல. இவன் இன்கம் டேக்ஸ் ரைட் அத சொல்றான். நாம இங்கே வெயிட் பண்ணலாம். கரெக்ட். வெயிட் பண்ணலாமே. காருக்கு வைப்பர் வைக்கிறான், கண்ணாடிக்கு வைக்கப்படாது. கண்ணே தெரியல. ஓ மை காட், பிரின்சிபல் என் அப்பாவோட ஃப்ரெண்ட் வேற. நம்ம 2 பேரும் ஹோட்டல்ல தனியா பார்த்தான்னா வேற வெளியே வேண்டாம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். பிரின்சிபல் கூட அவரோட டிங்டாங். மிஸ்டர் மந்திரமூர்த்தி. மிஸ்டர் மந்திரமூர்த்தி. ஏங்க சார் இப்படி வந்து வந்து சும்மா தனியா வெளியே காபி பெஞ்சுக்கிட்டு இருக்குதா, உள்ள வந்து சூடா ஒரு கப் மழை சாப்பிடலாம்னு வந்தேன். கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட் சார். ஐ மீன் தனியா வரப்ப வெளியே காபி பெஞ்சா சூடா மழை சாப்பிடணும் தான் தோணும். நீங்க வெளியே காபி நின்னப்புறம் தானே போவீங்க? ஆமாமா. அப்ப நான் மட்டமா 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 மழை சாப்பிடாம காபி சாப்பிடாம இந்த இடத்தை விட்டு நகர மாட்டார். இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறதா நான் சொல்லி தரேன். கமான் கமான் கமான். காபி வேண்டாம் வேண்டாம். मस्ताना प्यार मेरा दीवाना रूप तेरा मस्ताना प्यार मेरा दीवाना भूल कोई. ஒரு முக்கிய அறிவிப்பு. கல்லூரி மாணவர் ஒருவர் மாணவி ஒருத்தியை ஏமாற்றி ஓட்டல் அறையில் பலவந்தப்படுத்தி கற்பழிக்க முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். அவருடைய பெயர் சின்னிதான் சொன்னா. காதலிக்கிற 2 பேரு தனியார் ரூம் எடுத்து தங்குறதுல தப்பு இல்லைன்னு. அதான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். மஞ்சு கைவிட. இதுக்குதான் இவ்வளவு நாளா நடிச்சியா? நீயும் மத்த ஆம்பளைங்க மாதிரி தான். மஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காத. ஆஃப்டர் ஆல் ஐ லவ் யூ. எனக்கு ஐ மீன் ஐ எம் யுவர் லவர். எனக்கு அந்த உரிமை இருக்குன்னு. ஷட் அப். இனிமே என் கூட பேசாதே. ஓகே மஞ்சு.
மஞ்சு மஞ்சு, நான் செஞ்ச தப்புன்னா என்ன திட்டி தீத்துரு. அதுக்காக தாங்க முடியாத மாதிரி தண்டிச்சாத. மஞ்சு, நான் அனாத பேதான், அவசரக்காரன் தான், அதிக பேசுங்கதான். நான் நிச்சயமா அயோக்கியம் இல்ல. அன்புக்காக எங்கிறவன். அது உன்கிட்ட மட்டும் தான் கிடைக்குங்கிறதுக்காக என்ன ரொம்ப தண்டிச்சிடாத. மஞ்சு ப்ளீஸ், நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கிறேன்? உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? வாட் யூ வாண்ட் மீ டு டு? மஞ்சு ஸ்டாப். இந்த புறா பத்தியா? இட்ஸ் பியூட்டிஃபுல். எவ்வளவு அழகா இருக்கு. இது ஒரு சமாதான சின்னம். டேக் இட். நம்ம ரெண்டு பேரும் சமரசமாயிருவோம். ஓகே? நீ பேச மாட்டல? நீ என்கிட்ட பேச மாட்டல? நீ மட்டும் என்கிட்ட பேசலன்னா மலையில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவேன். ஐ வில் டு இட். நீ மலையில இருந்து குதிச்சா எனக்கு என்ன, மாடியில இருந்து குதிச்சா எனக்கு என்ன? விஜய், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? பாம்பேல இருந்து ஒரு பிகர், 16 வயசு, கில்லி மாதிரி நங்கர் இருக்கான். வரியா? உலகிலேயே மிகப்பெரிய மலை சிகரம் எது? கடிலிங்கம். சார், நீ இந்த வருஷமும் தேட போறதில்ல. மிகப்பெரிய சிகரம் எவரெஸ்ட். இந்த எவரெஸ்ட்ல முத காலடி எடுத்து வச்சது எட்மண்ட் ஹிலேரியும் டென்சிங்கும். இந்த மலையேறுதல், தட் இஸ் மவுண்டனியரிங், இஸ் a great sport. இந்த மலையேறும் பயிற்சியை ஏற்பாடு பண்றதுக்காக நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம்ப் நடத்த போறேன். அதுல சேர விரும்புறவங்க அவங்க பேரை என்கிட்ட பதிவு செஞ்சுக்கலாம். மஞ்சு, நான் ஒரு மலை உச்சியில போய் நின்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? நீ மலையில இருந்து குதிச்சா எனக்கு என்ன, மாடியில இருந்து குதிச்சா எனக்கு என்ன? எங்கடா ஓடிக்கிட்டு இருக்கீங்க? சார், நம்ம விஜய் மாடி உச்சில கண்ணை கட்டிட்டு பைத்தியமா நிக்கிறான் சார். அதுவும் இல்லாம குதிச்சிருவன் பயமுறுத்துறான் சார். வெளியில ஒரே கலாட்டா சார். மாணவ மணிகளே, மாணவ விசில்களே, இப்போது நடன நிகழ்ச்சியை கண்டு களித்தீர்கள். கல்லூரி தின விழாவான இன்று அடுத்தாற்போல் ஒரு முக்கியமான புரோகிராம் நடக்கவிருக்கிறது. அது நான் டைரக்ட் செய்துள்ள ஷேக்ஸ்பியரின் நாடகமான ஒத்தல்லோவாகும். இந்த நாடகத்திலே கதாநாயகி டெஸ்டிமோனாவாக நடிப்பவர் நமது மஞ்சு. ஒத்தல்லோவாக நடிப்பவர் நமது விஜய். ஒத்தல்லோ நாடகத்தின் சில முக்கியமான காட்சிகளை இப்போது நாம் பார்த்து மகிழ்வோம். டெஸ்டிமோனா கொலைக்கு முன்னால் முட்டை காட்சி உண்டா? அல்ப உண்டு, 3 தடவை உண்டு. போறீங்க அழகா. இதுல என்ன ஆச்சரியம்? மஞ்சு விஜயும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போற தம்பதிங்க. அதனால இன்னைக்கு கலைக்காக முத்தங்களை தாராளமா சப்ளை பண்றதா சபதம் போட்டிருக்கிறாங்க அவங்க. தலைவா, ஒத்தல்லோ நாடகத்துல முத்த காட்சி இருக்குங்கிற அளவுக்கு உனக்கு எப்படி புது அறிவு வந்தது? அது எங்க அப்பா அம்மா செய்த தவம். மாடையா திட்டம்டா. புரியலையே. இந்த பிளக்கா பையன் விஜய் என்ன 3 வருஷமா அவமானப்படுத்தினா இல்ல, இன்னும் 30 வருஷத்துக்கு நினைச்சு நினைச்சு அவமானப்படுறதுக்கு ஒரு திட்டம். இந்த 1000 பேருக்கு முன்னால தலைவா, ஒத்தல்லோவா மஞ்சுவுக்கு கிஸ் கொடுக்க போறது இந்த கேஆர்டி விஜய் இல்ல. நான் உமா குடுக்கிறப்போ பிகில் காத பிக்கிற என்ன? அவளையப்படாதீங்க, எல்லாம் பிச்சு. எனது பிரபுவை நான் திரும்பவும் பெற நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல நண்பனே, அவரிடம் போ. வானொலி சாட்சியாக சொல்கிறேன், நான் அவரை எப்படி எழுந்தேன் என்பதே தெரியவில்லை. நான் இங்கே மண்டியிட்டு சபதம் செய்கிறேன், அவரது காதலை தாண்டி எனது ஆசை வேலி கடந்திருந்தால், மனதாலோ அல்லது செயலாலோ நான் தவறு செய்திருந்தால், கடவுள் என் அமைதியை பறிக்கட்டும். எனது கண்களும் காதுகளும் அல்லது வேறொரு உறுப்போ வேறொரு மனிதனிடம் விருப்பம் காட்டியிருந்தால், கடவுள் என் அமைதியை பறிக்கட்டும். அவர் என்னை ஒரு பிச்சைக்காரியை போல விவாகரத்து செய்தாலும் நான் அவரை நேசிப்பேன். அவரது விருப்பம் என் உயிரை
என்ற வார்த்தையை என்னால் கேட்கவே முடியவில்லை. ஏய், கதவை திற.